உங்க குடும்பத்து வாரிச வேற யாரோ பெத்த புள்ளன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஓ மாமனார் தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. நினைச்சேன், நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு நான் நினைச்சேன். இது உண்மையா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்காதா, யாராவது ஒரு சாட்சி இருக்காதான்னு எங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க யாரோ தெய்வ மாதிரி என் முன்னாடி வந்து நல்ல வார்த்தையை சொல்றீங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு என்ன செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்த முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சந்தோஷப்படுத்துறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. நீங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. என் மாமா தான் காரணமா? அவர் தான் என் குழந்தைய தூக்கிட்டு போனாரா? இங்க பாருமா, இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல உனக்கு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைய உன் மாமா அங்க இருந்து பத்திரமா எடுத்துக்கிட்டு வெளியில கொண்டு போயிருக்காரு. அதே சமயம் உனக்கு பிறந்த குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லி வேற ஒரு செத்து போன குழந்தைய காட்டி உன்னையும் உன் சொந்தக்காரங்களையும் நம்ப வச்சிருக்காரு. இது ஒன்னாச்சா? இன்னொரு பக்கம் இங்க இருந்து தூக்கிட்டு போன உன் குழந்தைய உன் மாமனார் ஒரு பாட்டி மூலமா என் சம்சாரத்தை புடிச்சு அவ குழந்தை மாதிரி நடிக்க வச்சு ஏலகிரிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. என் மாமாவா அப்படியெல்லாம் பண்ணாரு? ஆமா சிஸ்டர், வேற யார் இதை செய்ய போறா? இத பாரு, உனக்கும் உன் மாமனாருக்கு என்ன பிரச்சனை, உனக்கும் உன் வீட்டுக்காருக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. என் பொண்டாட்டியை நடிக்க வச்சு உன் புள்ளைய வேற யாரோ பெத்த புள்ள மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தி உன் குழந்தைய உன் மாமனாரு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா உபயோகப்படுமேன்னு என் மனசுல பட்டுச்சு. அதனாலதான் வந்து சொல்றேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ப்ளீஸ், நீங்க தயவு செஞ்சு போய் எங்க அண்ணனை பாருங்க. அவர்கிட்ட நான் எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். அந்த வீட்ல வளர்றது என்னோட குழந்தையதான் இருக்கணும்னு அழுத்தம் திருத்தமா எங்க அண்ணன் கிட்ட நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனா எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியாம எங்க அண்ணன் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க மட்டும் என் அண்ணனை போய் பாத்தீங்கன்னா. பாக்குறேம்மா, நீ சொல்லி செய்யாமலா? அதுல என்ன பிரச்சனைனா, நான் வெளியூர்காரன். அங்க இருந்து இங்க வந்து உன் குழந்தை பத்தின விவரத்தை உன்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு உதவி செஞ்சு ஒரு ஒத்தாசை செய்யறேன். எனக்கு யாரும் அவார்டு கொடுக்க போறதில்ல. நீ ஏதாவது பார்த்து பெரிய மனசு பண்ணி கூட பிறக்காத அண்ணனா என்ன நினைச்சு எனக்கு ஒரு உதவி செஞ்சேனா அதை நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிருவேம்மா. கவலையே படாதீங்க. இங்க பாருங்க, நான் சொன்னேன்னு சொல்லி எங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. நீங்க அண்ணனை போய் பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ என் அண்ணன் கண்டிப்பா செய்வாரு. உண்மையாவா? சத்தியமா. நான் இன்னைக்கு எங்க அண்ணன் இங்க வர சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன். நானும் எங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்தி நான் பேசிடுறேன். நீங்க அதுக்கு முன்னாடி எங்க அண்ணனை போய் பாருங்க. நீங்க அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கண்டிப்பா எங்க அண்ணன் செய்வாரு. நான் அதுக்கு கேரண்டி தரேன். ரொம்ப சந்தோஷமா. ஒரு சமூக சேவை செஞ்சிருக்கேன். ரொம்ப களைப்பா இருக்கு. நான் கிளம்புறேம்மா. போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். உன் குழந்தைய பத்தி இனிமே நீ கவலையே படாத. அது உன் மாமனார் வீட்டுல தான் இருக்கு. உனக்கு விருப்பம் இருந்தா அங்கேயே வளர விட்டுரு. இல்லையா உன் அண்ணனை விட்டு தூக்கிட்டு வர சொல்லிரு. எப்படி இருந்தாலும் அது உன் குழந்தைமா, அதுல சந்தேகமே வேணாமா. சாட்சிக்கு ஒருத்தர் இல்லம்மா, 2 பேர் இருக்கோம். நானும் என் பொண்டாட்டியும். வரட்டுமா? வரமா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல?
எதுக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற? இரு 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 எதுக்கு இப்படி சூடாகுற? வெயில் காலத்துல சூடாக கூடாது. ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடலாம், வரியா? சீ ராஸ்கல், எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். நீ கோவப்பட்டாலும் எனக்கு பிடிச்சிருக்கு, கத்துனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அழுதா ரொம்ப பிடிக்கும். பேசாம வந்துரு. பாம்பே போலான்னு கூப்பிட்டேன்ல, நீ ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேன்ற. ஏய், என்ன தைரியத்துல நீ என்ன வான்னு கூப்பிடுற? இதுதானே வேணான்றது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேணுகா. ஐயோ, எனக்கு செத்தாலும் உன்னை பிடிக்காதுடா. எனக்கு சாகர வரைக்கும் உன்னை பிடிக்கும். நான் என்னடா கண்ணு பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். சரி, சும்மா பேசி பேசி உன்னை நான் டார்ச்சர் பண்ண விரும்பல. உன்கிட்ட ஒரே ஒரு டீலிங், சின்ன டீலிங் தான். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா என்கிட்ட இருக்கிற நீ ஆசைப்பட்ட உன்னுடைய வீடியோவை உன்கிட்ட கொடுத்துட்டு கணக்க முடிச்சிட்டு போயிடலான்னு தோணுச்சு. எப்படி வசதி? லுக், நாளைக்கு ஆபீஸ் இருக்கு. ஐ மீன் உன் வீட்டுக்காரருக்கு. நீ என்ன பண்றனா, சுரேஷ் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு ஒரு 11 மணிக்கு கிளம்பி என் வீட்டுக்கு வந்துரு. நான் ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறேன். ரொம்ப நேரமெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஓன்லி 1 hour. நம்ம ஜாலியா பேசிக்கிட்டு முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் முன்னேறி. சீ, கேடு கட்டவனே, யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு காரியம் நடக்கவே நடக்காது. நடக்கணும் ரேணுகா, நடந்துதான் தீரணும். நடந்தா தான் உனக்கும் நல்லது, உன் புருஷனுக்கும் நல்லது. இல்லனா என்கிட்ட இருக்குல்ல ஒரு வீடியோ, அது வெளியில வரும். அது வந்ததுன்னா உனக்கு, உன் புருஷனுக்கு, உன் அத்தைக்கு, உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு, நீ சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் அந்த வீடியோ ஒரு விருந்தா போகும். அதுக்கப்புறமா நீ ரோட்ல நடமாட முடியுமான்னு யோசிச்சு பாரு. கண்ணை திறந்து நார்மலா உன்னால யாராச்சும் பார்க்க முடியுமா? இல்ல யாராச்சும் தான் உன்ன நார்மலா பார்ப்பாங்களா? தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவேண்டா, போதுமா? ஏய், இந்த கதைலாம் வேணாம் ரேணுகா. சாகிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. ஓகே, சாகரன் சாகரன் சொல்றவங்க யாரும் செத்ததா சரித்திரமே இல்ல. அதெல்லாம் தானா வரணும்டா செல்லம். நாமளே சாவ டிசைட் பண்ணிட்டா அப்புறம் சாமிக்கு என்ன வேலை? இத பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, ஆனா நீ நினைக்கிறது நடக்காது. நடந்தாகணும்டி. நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு என் வீட்டுக்கு வந்து சேர்ற. கதவு திறந்தே தான் இருக்கும். மாடி ரூம்ல எனக்காக நீ வெயிட் பண்ற. நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வருவேன். நமக்குள்ள எது நடக்கணும்னு இத்தனை நாள் ஆசைப்பட்டனோ அது நாளைக்கு நடக்கணும். அது நடக்கலனா உன் பேரு நாறி போயிடும். செல்லாம், வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன், 7:30க்கே வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கிழிக்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன், போன வாரம் தான் போனோம். வசந்த பவன், எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். சாரிங்க, என்ன உங்களுக்கு ஏன் பிடிக்கல, எதனால நமக்குள்ள ஒத்து போகல, அத பத்தி எல்லாம் இப்ப தேவையில்லாம நான் பேச வரல. இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம்
உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. சொல்ல போனா உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போற விஷயமும் கூட. என்ன சொல்ற? நீங்க தப்பா நினைச்சுக்கலனா இத பாருங்க. இந்தா. என்ன என்ன இதெல்லாம்? ரொம்ப சாரிங்க. உங்ககிட்ட இப்படி ஒரு அசிங்கத்தை காட்ட வேண்டியதா போயிடுச்சேன்னு எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. வேற வழி இல்ல. என்ன நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க ஹஸ்பண்ட் ஐம் சாரி, ரொம்ப தப்பான மனுஷன். என்னடா இவ இப்படி சொல்றாளே நினைக்காதீங்க. உங்களுக்கு அவர் மேல ஒரு டவுட் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நடந்தது என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். விமல் சென்னைக்கு வந்ததுல இருந்து ஒரு நாள் விடாம என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காரு தெரியுமா? விரும்புறேன்னு சொல்லி ராப்பகலா எத்தனை போன் கால்ஸ், எத்தனை தடவை நேர்ல வந்து பாக்குறது, எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காருன்னு தெரியுமா? எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்க வனிதா. ஒரு நாள் நீங்க என்ன பார்க்க விரும்புறதா சொல்லி என்ன உங்க வீட்டுக்கு வர சொன்னாரு. அவரை கூப்பிட்டு நான் சத்தியமா போயிருக்க மாட்டேன். ஆனா வந்த இடத்துல நீங்க இல்ல. அவர் எனக்கு ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து இந்த மாதிரி படம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன எப்படி மிரட்டுறாருன்னு தெரியுமா? கடவுளே, என்ன சொல்ற ரேணுகா? சத்தியமா நான் போய் சொல்ல வனிதா. ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? கண்ணு மூடி கண்ணு திறந்தா விமல் எனக்கு எப்ப போன் பண்ணுவாரு, எப்ப நேர்ல வருவாரு, ஏதாவது கேட்பாரா, ஏதாவது சொல்லிடுவாரான்னு எப்படி பயந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? தயவு செஞ்சு அந்த வீடியோவோட ஒரிஜினலை அழிச்சிடுங்கன்னு அவர் கால விழாத குறைய நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதை அவர் வச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா? சாரி ரேணுகா, என் வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் நடந்திருப்பாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அவர் மனசுல ஏதோ தப்பான எண்ணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ரேணுகா. ஐயோ, இதுல மன்னிக்கிறதுக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன். இப்போ அவர் இந்த வீடியோவை காட்டி என்கிட்ட என்ன கேக்குறாருன்னு தெரியுமா? என்ன கேக்குறாரு வனிதா? எனக்கு அது சொல்லவே அசிங்கமா இருக்கு. நான் கல்யாணம் ஆனவ, அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அன்பான மாமியார் இருக்காங்க. அவருக்கு என்ன குறைச்சல்? கண்ணுக்கு நிறைஞ்ச பொண்டாட்டி நீங்க இருக்கீங்க. அரபு கண்ட்ரில இருந்து லட்ச லட்சமா சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்காரு. உங்களோட சந்தோஷமா வாழறத விட்டுட்டு அடுத்தவன் பொண்டாட்டியான ஏன் மேல எதுக்கு இப்படி கேவலமா ஆசைப்படுறாரு? நான் எதை நினைச்சு சந்தேகப்பட்டுட்டு இருந்தேனோ அதைத்தான் நீ உறுதிப்படுத்திருக்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் உன்னையும் சேர்த்து சந்தேகப்பட்டேன். எப்படி முடியும் வனிதா? நான் எப்படி எல்லாம் செய்வேன்? என் வாழ்க்கையில சின்ன வயசுலயே படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டேன். கடவுள் எனக்கு பார்த்து போட்டு பிச்சைதான் சுரேஷ். அவர் எனக்கு வாழ்க்கையை மட்டும் இல்ல, இன்னொரு பொறுப்பையும் கொடுத்திருக்காரு. இந்த பொறுப்புல நான் இனிமேலாவது கொஞ்சம் சந்தோஷமா வாழ முடியும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி? இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ரேணுகா. எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமே எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு இது போதும், எனக்கு இது போதுங்க. நான் உங்ககிட்ட முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும். விமல்
நாளைக்கு காலையில 11 மணிக்கு உங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. வீட்டுக்கு வர சொல்லிருக்காரா? எதுக்கு? அது சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. ஒரு பொண்ணு பேச கூட விரும்பாத ஒரு விஷயத்த பேச வேண்டிய துர்பாகிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கி இருக்காரு. வேற வழி இல்ல வனிதா, நான் உங்ககிட்ட இத சொல்லிதான் தீரணும். ஏன்னா இது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உங்க புருஷ தப்பான நோக்கத்தோட என்கிட்ட நெருங்க விரும்புறது உங்களை தான் முதல்ல பாதிக்கும். நான் அங்க போக போறது இல்ல, அவர் ஆசைக்கு பணிய போறதும் இல்ல. ஆனா தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்லணுங்கிற வேற இருக்கு. ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா அது கூட உங்களை தான் பாதிக்கும். நல்லதோ கெட்டதோ ஒரு வாக்கு மூலம் மாதிரி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறது பெட்டர்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். ஒரு நிமிஷம் ரேணுகா, நான் ஒன்னு சொல்றேன், அது நீ கேப்பியா? சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எனக்கு இந்த இம்சையில இருந்து தப்பிச்சா மட்டும் போதும். இப்ப நான் சொல்றபடி கேளு. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். இப்ப நீ போயிட்டு வா. அடடடடடடா, உன்னோட தூங்கும். என்ன வேணும் என் செல்லத்துக்கு? என்னடி வேணும் பட்டுக்கிட்டி? பாப்பா சரி சரி சரி. என்ன உனக்கு பசிக்குதாடி தங்கம்? நான் போய் பால் கலக்கி கொண்டு வரேன், சரியா? பட்டும் இரு வரேன். ஏதோ வந்துட்டேன். பசிக்குதாடா செல்லம். இதோ வந்துட்டேன். ஐயோ என்னங்க நீங்க பாத்து வரக்கூடாதா? பாருங்க, பாலை கீழே கொட்டிட்டீங்க. சாரிமா, கவனிக்கல. போங்க நீங்க. கடவுளே. ஐயோ பாருங்க, குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். இனிமே எப்ப காய்ச்சி எப்ப ஆற வச்சு குடுக்கறது? செல்லம், பசிக்குதா? உன் பாலை நான் தட்டி விட்டுட்டேன்டா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, இதோ பாட்டி கொண்டு வந்துருவாங்க. செல்லம். என்ன பண்றது? ஐயோ, பால் தீந்து போச்சா? கடவுளே, இவர் இருக்காரே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பாலெல்லாம் அப்படி கொட்டி விட்டுருக்காரு பாரு. ஐயோ கடவுளே, என்னாச்சு உனக்கு? பாருடா, உங்க அப்பாவை பாரு, தெரியாம வந்து இடிச்சு பாலை தட்டி கீழே விட்டாரு. சரி, அதுக்கே இப்ப நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்ட? ஐயோ, ஃப்ரிட்ஜ்ல கூட பால் இல்லப்பா. நான் போயிட்டு இப்ப கடையில இருந்து வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமா வா, பக்கத்து கடையில வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வரேன். ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களே. அடடடடா, அழாதடா செல்லம். இதோ சரி. ஐயோ ஐயோ, பசிக்குதாடா? சரி. உங்க அப்பா பால் வாங்க போயிருக்காருன்னு வந்துருவாரு. கொஞ்சம் பொறுத்து கொடி செல்லம். ஐயோ, எங்க இவன்? எங்க போயிட்டான் இவன்? சரிப்பா. சோரடி தங்கம். இப்ப வந்துருவான்னு கொஞ்சம் பொறுத்து கொடி தங்கம். பாரு, உங்க தாத்தாக்கு புத்தியே இல்ல. இருந்த பாலையும் கொட்டி விட்டுட்டாரு பாரு. சோறுடா. ஐயோ, எங்க போனா இவன்?
ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னா பண்டையே வாங்கிட்டு வந்துருவான் போல இருக்கு. அறிவு கட்டவன். இருப்பா இருப்பா. சரிப்பா சரிப்பா. சோறு இல்லடி தங்கம். சரி 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 சரி. இப்ப வந்துருவான். ஐயோ என்னங்க ஆ? என்னங்க அங்க நின்னு மச மசன்னு பாத்துட்டு இருக்கீங்க? சரி சரி என்னாச்சு? சரிப்பா. எங்கங்க போனா ஒரு பாக்கெட் பால் வாங்க இவ்ளோ நேரமா? இப்பதானடி போனா கொஞ்சம் வாங்கிட்டு வர தேவையில்லையா? கொஞ்சம் பாருங்க போங்க. ஐயோ சரிப்பா சரிப்பா. ஐயோ எப்படி அழுதுட்டு இருக்கான்னு பாருங்க. சரிப்பா சரிப்பா சரிப்பா. சோறு 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 சோறு. அழாதப்பா. சரிப்பா. ஐயோ ஐயோ போனவனையும் காணும், தேடிட்டு போனவரையும் காணும். கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? சரிப்பா சரிப்பா. அழாதப்பா செல்லம், அழாதப்பா அழாத. இப்ப வந்துருவான்னு. சரி சரி சரி. அழாதடி தங்கம், அழாதடி பட்டு. வந்துருவான்னு. ஐயோ இது இது இருப்பா இருப்பா இருப்பா. கொஞ்ச நேரம் என்ன கொஞ்ச நேரம் வந்துருவான். ஓகேவா? இப்ப வந்துருவான். சரி சரி சரி. ஏங்க எங்க போயிட்டீங்க? வந்தானா இல்லையா? ஐயோ பாருங்க, குழந்தை அழுது தூங்கிட்டா போல இருக்கு. டேய் எங்கடா குழந்தை? என்னங்க குழந்தை எங்க? என்ன கேட்டா தொட்டில தானே இருந்தது. ஐயோ குழந்தை